வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக என்னமோ ஃப்ரை பண்ணி காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வாயில் வேறு அசை போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸ்மெல்லு அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரை பண்ணும்போதே. கண்டிப்பாக இதை குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது வேண்டானே யாருமே சொல்லவே மாட்டாங்க. பாருங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் நினைப்பீங்க நெத்திலியா அப்படின்னு சொல்லிட்டு, இது நெத்திலி மீனும் கிடையாது. சூப்பரான ஒரு வெஜ் ஃப்ரை தான். வாங்க அது என்னென்னு இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, கோவக்காயை நல்லா நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான மசாலா ஐட்டம்ஸ் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி மாவுங்க பார்த்திங்கன்னா கடலை மாவு, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ரவை 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த கோவக்காயை அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ எண்ணெய் காயிற வரைக்கும் அது மசாலா ஐட்டத்தில் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இதை பொரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சமான எண்ணெய் இருந்தால் போதுங்க. பாருங்கள் எவ்வளோன்னு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கோவக்காய் இருக்குங்க. ஸோ நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக நம்ம மொத்தமாக எடுத்து போடாமல் ஃபிங்கர் சிப்ஸாக ஒன்று எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டோன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பசங்க சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. அது என்ன காயினே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. ஸோ என் பையன்லாம் கோவக்காய் பொரியல்லாம் பண்ணால் சாப்பிடவே மாட்டான். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான். அதனால் நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். கோவக்காயோடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி இந்த அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏராளமான சத்துக்கள் கிடைக்கும். அதை எப்பயுமே பொரியல் டைப்பாக செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த கோவக்காயில் இருக்கிற பலன்களுமே பசங்களுக்கு போய் கிடைக்கும். பாருங்கள் நான் அப்படியே எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கேன். எவ்வளோ ஆயில் ஊற்றிருந்தேன்னு பார்த்து தெரியும் இல்லைங்களா? ஸோ அதே ஆயில் அப்படியே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நான் பொரித்து எடுத்துட்டேன். ஆனால் எண்ணெய் குறையவே இல்லை. பாருங்கள் அந்த ரவையெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை பார்க்கும்போதே டெம்ப்ட் பண்ணும். இதை மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக அவங்கள பாராட்டுவாங்க. அதுக்கு 100% நான் கேரண்டி தரேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். SRLM ஸ்டார் சேனலில் குட் மார்னிங் ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டுட்ருக்கேங்க. அதையும் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.